ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாக்டர் எஸ்ஐபி. இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, நான் ஈடி தமிழ் சேனலில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அது வந்து ஒரு இன்வெஸ்டர் மீட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதில் வந்து மதுரை வீரன்றவரும் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாரு. அது வந்து நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. அதுக்குள்ள ஒரு சில பாயிண்ட்ஸுக்கு வந்து என்னோட கருத்தை பதிவு பண்ணுறது தான் இன்றைக்கான கான்செப்ட். அவர் என்ன பொதுவாக பேசியிருப்பாருன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபண்ட் ஹவுஸில் ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு நம்ம வந்து பே பண்ணுறது ஓகேங்க, ஆனால் வந்து மிடில் மேனுக்கு எதுக்கு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். ஸோ அதுக்கு நம்மளோட பாயிண்ட்டு, நம்மளோட கருத்து என்னன்றதை ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றிலாம் பேசியிருப்பார். ஆனால் வந்து ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். எதுவும் நான் ஸ்டாக் நேமோ ஃபண்டு நேம்லாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டுருப்பார். ஸோ அதுவும் நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறோம், அதை பற்றியும் பேச போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பேசியிருப்பார். எஸ்டபிள்யூபி சொல்லியிருப்பார், ஓகேங்களா. எஸ்டபிள்யூபி வந்து நம்மளால் நம்ப முடியாது, இந்த மாதிரி யூஎஸ் ஈரான் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டில் நடக்க பாருங்கள், இந்த மாதிரி டைமில் அதோட பெஸ்ட்டு வந்து ஒரு பாண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருப்பார். ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு அடுத்தது குளோபல் இன்வெஸ்டிங்கை பற்றி பேசியிருப்பார், ஓகேங்களா. குளோபலில் நம்ம வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி பேசியிருப்பார், ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்மளோட ஒப்பீனியனை ஷேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கான கிளாரிட்டியை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் சொன்ன மிடில் மேன், அதுக்கே நம்ம அட்ரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து சூஸிங் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் நமக்கு தேவையா இல்லையா அப்படின்றது வந்து ஆக்சுவலாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து ஒரு ஆர்டிக்கல் தான் இது. இதில் வந்து இந்த சினாப்சிஸை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை ஜூம் பண்ணுறாருங்க, ஓகே. இதில் வந்து மெனி டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிட் இயர்லி, அதாவது 19% தான் டைரக்ட் எஸ்ஐபி வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு மேலே கண்டினியூ பண்ணுறாங்க. அதாவது 81% வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க முன்னாடியே, 5 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனால் ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மேலே 7 வருஷம் 10 வருஷம் நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நடக்குது, வெல்த் மேஜிக் நடக்குது. உங்களோட வெல்த் வந்து பல மடங்கு மல்டிப்ளை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம முன்னாடியே அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுறோம். ஏன்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன், கிளாரிட்டி இல்லாததான் ரீசனு. நமக்கு அங்கே மிஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஃபினான்ஷியல் கைடன்ஸ். இந்த ஃபினான்ஷியல் கைடன்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபைடு பீப்புள். குவாலிஃபைடு பீப்புள் யாருன்னா 2 கேட்டகரிங்க. அதில் எம்எஃப்டி, ஆர்ஐஏ. அப்போது எம்எஃப்டி நமக்கு தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஆர்ஐஏ அது யாருங்க, அவங்களோட ஃபீஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணிவிட்டு ஆர்ஐஏ ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் போடுங்க, அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஆர்ஐஏ ஃபீஸ் வந்து செபியே வந்து என்ன கேப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு ஆனுவல் ஃபீயாக வாங்குறதா இருந்தால் ஒரு ஃபேமிலிக்கு வந்து 1.5 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணலாம். இதே வந்து அசட் அண்டர் அட்வைஸாக இருந்துச்சுன்னா 2.5% சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் ரியாலிட்டியில் பார்த்து சொல்லுங்கள், இது எத்தனை பேருக்கு சூட்டபிள், ஓகேங்களா. இது யாருக்கு சூட்டபிள்னா அல்ட்ரா HNI, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்னு இருக்கும். வந்து பல கோடி ரூபா சொத்து வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஒரு ஃபேமிலி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அப்படின்ற மாதிரி அவங்க கம்பெனிக்கு வந்து ஒரு ஆர்ஐஏ வச்சுருப்பாங்க, ரைட்டுங்களா. சரி, இப்போ ரியாலிட்டியில் வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்குலாம் அவங்க வந்து பண்ணுறதே வந்து ஒரு 500 எஸ்ஐபி, 5000 எஸ்ஐபி, இல்லை 10000 எஸ்ஐபி பண்ணுறாங்கன்னா, இப்போ 10000 எஸ்ஐபி வருஷத்துக்கே அவர் வந்து 1,20,000 தான் பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து இந்த ஆர்ஐஏ மாடலை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த எம்எஃப்டி மாடல். இந்த எம்எஃப்டியில் கூட எவ்வளோ கமிஷனு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ், இதை டிசைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஃபியும் செபி ரெகுலேட்டரி தாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது அவர் பேசும்போது மதுரை வீரன் அவர் பேசும்போது சொல்லியிருப்பார், இப்போ நான் ஸ்டாக்கோ ஃபண்டு நேம்லாம் சொல்ல முடியாதுங்க, நான் வந்து ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்னு சொல்கிறார் இல்லைங்களா. அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது அவர். அப்போது நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இல்லைங்களா. ஒரு காமன் மேனுக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு கைடன்ஸ் பண்ணால் தானேங்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்டில் வரவங்க, ஒரு அட்வைசர் வராங்கன்னா அவங்களுக்கு கோட் ஆஃப் கண்டக்ட்னு இருக்குங்க. அதுதான் என்னென்னா அவங்க இன்வெஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துப்பாங்கன்றது தான் மெயின். இதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அதாவது உங்கள் வெல்த் வந்து ஒரு சின்னதாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 500 எஸ்ஐபி பண்ணுறவங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் மாதம் 50,000 எஸ்ஐபி பண்ணுறவங்களுக்கு, மாதம் 1 லட்ச ரூபா எஸ்ஐபி பண்ணுறவங்க, இல்லை 1 கோடி ரூபா சேர்க்குறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மிஸ்டேக் நடக்கக்கூடாதுன்றது தானே நினைப்போம் ஒன்று. ரெண்டாவது வந்து நான் ஒரு மிஸ்டேக்ஸில் கற்றுக்கிறத விட இன்னொருத்தரோட எக்ஸ்பர்ட் கைடன்ஸில் நம்மளால் அந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வெல்த் பில்டிங் பண்ணலாம்னு நினைப்போம் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கான குவாலிஃபைடு பர்சனை அணுகுவாங்க இல்லைங்களா. ஸோ அங்கே தான் இந்த மிடில் மேனோட ரோல் வருதுன்றது தான் நான் இங்கே வந்து என்னோடய கருத்தை நான் வைக்கிறேன். அடுத்தது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்குங்க. இது வந்து 2 புக்கு ரொம்ப ஃபேமஸ், அமேசானில் நிறைய செல்லான புக்ஸுங்க, ரைட்டுங்களா. ஸோ இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌரவ் முகர்ஜியா, ஓகேங்களா.
ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் கூட இருந்த ரக்ஷித் ரஞ்சன், இவங்க 2 பேரும் இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த புக்கு எதை பற்றி பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா காஃபி கேன் இன்வெஸ்டிங். அதாவது இவரோட தியரி வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங். அதாவது எப்படி ஸ்டாக்கை பில்ட் பண்ணணும், அந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும், எப்படி ஸ்டாக்கை பிக் பண்ணணும், அந்த ஸ்டாக் வந்து எப்படி மல்டிபிளாக வெல்த் கொடுக்குது அப்படின்றது வந்து நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் யூடியூப்பில் வந்து ஜஸ்ட் இவரோட நேமை போட்டுட்டு சௌரவ் முகர்ஜி பாட்காஸ்ட்டு, அவரோட இன்டர்வியூ, ஓகேங்களா, ஷார்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய வரும். அதை நீங்கள் இப்போ கூட நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்குன்னா, அந்தளவுக்கு ஒரு 4-5 இயர்ஸ் 6 இயர்ஸ் முன்னாடி அவ்வளோ ஃபேமஸ்ஸு, நிறைய ஃபாலோவர்ஸ் அவருக்கு வந்து பேஸ் செட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் வந்து டிசைட் பண்ணுறாரு, நம்ம வந்து ஒரு பிஎம்எஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இது வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இவரும் அவரோட அவரும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, ஃபஸ்ட்டு இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துப்போம். சௌரவ் முகர்ஜி இவர் வந்து எங்கே படிச்சிருக்காரு, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் வித் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர்டர்ஸு, எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் வித் டிஸ்டிங்ஷன் இன் மேக்ரோ அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி அவரோட இன்னொருத்தர் ரக்ஷித் ரஞ்சன், இவரோட இதுவும் பாருங்கள் 2005 2006 இயர்ஸ் வந்து யூகே ஈக்விட்டிஸு வித் லாய்ட்ஸ் பேங்க் இதில் எக்ஸ்பீரியன்ஸுங்க, இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டி ரிசர்ச்சு, ப்ளஸ் இவர் வந்து பிடெக் ஐஐடி டெல்லியிலேருந்து ப்ளஸ் சிஎஃப்ஏ சார்ட்டர் ஹோல்டர். ஓகேங்களா, இவங்க 2 பேர் குவாலிஃபைடு. இவங்களோட தியரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு. அவங்க பிஎம்எஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 2019 பாருங்கள் எக்ஸலண்ட் ரிட்டர்ன்ஸு, சென்செக்ஸ் எல்லாம் நல்லாவே பீட் பண்ணியிருக்கு. ஆனால் கோயிங் ஃபார்வர்டு பார்த்தீங்கன்னா 2022 டஃப் பீரியட் ஸ்டார்ட் ஆச்சுங்க. ரொம்ப பெரிய ஃபாலு. நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ஃபீட்பேக் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த பிஎம்எஸ் கம்பெனி அவங்களோட இதுலேயே ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஃபாலு, பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குதுன்றத அவரே ஓப்பன் ஃபாரமில், அதாவது சோஷியல் மீடியாவில் அவரே அக்செப்ட் பண்ணிட்ட மிஸ்டேக்ஸ்னால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வச்சுருந்துருக்கக்கூடாது, நான் ஹோல்டு பண்ணிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி அவரோட மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ப்ளஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து ஏர்னிங்ஸ் க்ரோத்தில் போச்சே தவிர வேல்யூவேஷன்ஸை பற்றி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, இங்கே ஒரு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அட்மிட் பண்ணுறாரு. நான் இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ மதுரை வீரன் அவர் பேசுனதுலேயே ஸ்டாக்ஸ் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, 10 ஸ்டாக்கை வாங்கி போட்டு மறந்துடுங்க, ஒரு 1 லட்ச ரூபானா 10,000 போட்டுட்டு மறந்துடுங்கன்னு சொல்கிறாரு. ரியாலிட்டியில் வந்து உங்களுக்கு சொல்ல வரேன் நான், ரியாலிட்டியில் ஒரு 10, 20, 30 வருஷத்துக்கு மறந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வர்றது வந்து உண்மையாக அவங்களோட கோலுக்கு அது வந்து சூட் ஆகுமா, அதாவது அவரோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கோ இல்லை வந்து குழந்தைங்களோட படிப்புக்கோ காலேஜுக்கு போகிறதுக்கோ எதிர்காலத்துக்கோ அதை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அன்றைக்கி அச்சீவ் பண்ண முடியுமா? அதாவது என்னென்னா, ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்திருக்கலாம், வராமல் போயிருக்கலாம். அதாவது இப்போ லாட்ரி மாதிரி ஆகிடுது இல்லைங்களா இது. அப்போ நம்ம வந்து ஒரு பெட் எடுக்கிற மாதிரி ஆகிடுது இல்லைங்களா இது. அப்போ சொல்லுவார், அந்த 10ல் வந்து 10 மேலாம் போகாது, 2, 3 மேலே வந்துடும். அப்போது நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நடக்காமல் போயிடுச்சுன்னா அப்போது நம்மளால் அந்த கோலை அச்சீவ் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. அப்போது நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி குவாலிஃபைடு இவங்களுக்கே இந்த மிஸ்டேக்ஸ் நடக்கும்போது, ஒரு காமன் மேன் ஒரு இன்வெஸ்டர் இருக்கும் போது, ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறவராக இருக்கலாம், இல்லை டெய்லரிங் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஓகேங்களா, இல்லை வந்து ஒரு டாக்டராக கூட இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனல், இல்லை இப்போ நம்ம வியூவர்ஸ் பார்க்குறவங்களும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருப்போம். எவ்வளோ பேருக்கு அந்த டைம் இருக்குங்க நமக்கு வந்து அந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை கரெக்டான டைமில் கரெக்டான வேல்யூவேஷனில் நம்ம வாங்குறோமா, எப்போ அந்த ஸ்டாக் விட்டு வெளியில் வரணும், இல்லை இப்போ கவர்னன்ஸ் இஷ்யூலாம் கரெக்டாக அதுக்கு சப்போர்ட் ஆகுதா, ஓகேங்களா, இல்லை ரெகுலேட்டரி இஷ்யூ ஏதாவது வருதா, அதை பற்றி புரிஞ்சு நம்ம வெளியில் வரணும் அப்படின்ற டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு அதுக்கான ஃபுல் கான்செப்ட் நமக்கு புரிதல் இருக்கணும் இல்லைங்களா. அடுத்தது இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங் தான் சொல்கிறது. இப்போ இவர் சொல்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்சிங்காக வந்துடும். அப்போ இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங் இன்றைக்கி தேதியில் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து டைனமிக் வேர்ல்டு, ஓகேங்களா, இன்றைக்கி இன்டர்நெட் ஏரா, இன்ஃபர்மேஷன்லாம் ஃபாஸ்ட்டாக ஒருத்தன் கிடைக்குது. அதாவது நமக்கு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்ம இருக்கிற ஒரு நியூஸில் பார்த்து அந்த நியூஸ் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்களாம் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், அவங்களாம் எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம என்ன சொல்லிக்க விரும்புகிறோன்னா, பை அண்ட் ஃபர்கெட், அதாவது வாங்கிட்டு மறந்துடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயிங் ஃபார்வர்டு இது வந்து ரியாலிட்டியில் ஒர்க் அவுட் ஆகாது. பை அண்ட் ஹோல்டு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் வந்து ஹோல்டுன்னா நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு அதை வந்து வச்சுக்கணும். எப்போ வெளியில் வரணுமோ அந்த டைமில் கரெக்டாக எக்ஸிட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா இது ரொம்ப ஃபேமஸ் ஃபண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபண்டு. இப்போ அவர் வந்து ஒரு இதில் கருத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பேசியிருப்பார். இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எதுக்கு நான் அந்த எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன்றது நீங்கள் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள், ஹெட்ஜ்டு பை ஆஃப்செட்டிங் டெரிவேட்டிவ் பொசிஷன், அதாவது ஆர்பிட்ராஜ் ஸ்பெஷல் சிச்சுவேஷன், இதெல்லாம் எடுப்பாங்க. இதில் என்னென்னா,
இப்போது ஒரு ஒர்ஸ்ட் மார்க்கெட்னு வச்சுக்கோமே, இல்லை 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ், அப்புறம் வந்து கோவிட் டைமில் 2019 ஒரு பெரிய ஃபால் 30-40% விழுந்தது, இல்லை கோயிங் ஃபார்வர்ட் நமக்கு தெரியாத ஒரு கிரைசிஸ், ஓகேங்களா, ஏதோ ஒரு இதில் வந்து கோயிங் ஃபார்வர்ட் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 50% விழுதுன்னு நம்ம எடுத்துப்போமே வாலட்டிலிட்டி. அப்போது நம்ம $100 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா, இப்போ டைரக்ட் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவு வாலட்டிலிட்டிலாம் பாசிபிள், ஓகேங்களா. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டில் கூட நம்ம எடுத்துக்கிறோம்னா $100 வந்து ஒரு $50 50% விழுதுன்னா $100 வந்து $50 ஆயிடுச்சு, கரெக்டுங்களா. இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம், மார்க்கெட் ரிகவர் ஆகிடும். ஆனால் நம்ம $50 வந்து திரும்ப நம்ம போட்ட அசலுக்கே $100க்கு தொடுறதுக்கே 50% கிடைச்சா போதாதுங்க, 100% டபுள் ஆகணும். 50 டபுள் ஆனால் தான் $100 தொட முடியுங்க. அப்போ 100% தேவை. அப்போ இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ரியாலிட்டியில் எந்த அளவுக்கு கம்மியாக டவுன்ஃபால் ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லதுங்க. அப்போது இந்த மாதிரி ஆக்டிவ் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா டவுன்ஃபாலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹெட்ஜிங்கு டெரிவேட்டிவ் பொசிஷன் எடுப்பாங்க. ரியாலிட்டியில் இது இண்டெக்ஸ் ஃபண்டில் கிடையாது, டெரிவேட்டிவ்ன்றது பாசிபிலிட்டி அங்கே கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ கம்மியாக விழுந்துச்சுன்னா ரிகவரி நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு 5 வருஷம் 7 வருஷம் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள், இது ரொம்ப நல்ல ஃபண்டு, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இதே ஃபேக்ட் ஷீட்டில் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் த்ரூ போனீங்கன்னா ரெகுலர் பிளான், நீங்கள் டைரெக்டாக வாங்கினீங்கன்னா டைரக்ட் பிளான், இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை பாருங்கள். ரெகுலர் பிளானில் 1%, டைரக்ட் பிளானில் 1/2%. அப்போ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2%, ஓகேங்களா. ஸோ பொதுவாக வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்ற கருத்துக்கு நான் இங்கே என்ன விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன்னா, இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது ஸ்கீம் டு ஸ்கீம் மாறுங்க, ஓகேங்களா. அதே மாதிரி டெட் ஃபண்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும். டெட் ஃபண்ட்னா பாண்ட் இருக்கிற ஸ்கீமுங்க. ஹைப்ரிட் ஃபண்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே வந்து ஈக்விட்டி ஸ்கீமில் இந்த ரேஞ்சில் இருக்கும். இதே வந்து ஒரு மிட் கேப் இல்லை பியூராக ஸ்மால் கேப்னு நம்ம போகிறோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம ஃபோக்கஸ் என்ன இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லாஸ்ட் 1 இயருங்க, ஜூலை 2025லேருந்து ஜூலை 2026க்கு இந்த பர்டிகுலர் ஸ்கீமோட ரிட்டர்ன்ஸ் பாருங்கள். ரெகுலரில் -0.7%, டைரக்டில் -0.1%. அப்போது ஆல்மோஸ்ட் நில் ரிட்டர்ன்னு வச்சுக்கலாம். ரிட்டர்ன் வரலன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மார்னிங் ஸ்டாரில் 1 இயர் அதே பீரியடில் கேட்டகரி ஆவரேஜ், டாப் பர்ஃபார்மர், பாட்டம் பர்ஃபார்மர் என்ன கொடுத்துருக்கு. இந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆவரேஜ் 8% கொடுத்துருக்கு, டாப் பர்ஃபார்மர் 20% கொடுத்துருக்கு, பாட்டம் பர்ஃபார்மர் -12% கொடுத்துருக்கு. அப்போது இந்த ஃபேமஸாக பார்த்த ஃபண்டுலேயே ரிட்டர்னே இல்லாத டைமில் நம்ம வந்து ஒரு கேட்டகரி ஆவரேஜே பார்த்திங்கன்னா 8% கொடுத்துருக்குல்ல. அப்போது நான் இங்கே என்ன உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா, இப்போ நம்ம இன்வெஸ்டருக்கே ஒரு 5 வருஷம் 7 வருஷம் முன்னாடி வந்தவங்களுக்குலாம் இந்த ஃபண்டை கொடுத்துருக்குறோம். லாஸ்ட்டு 2-3 வருஷம் முன்னாடி வந்தவங்களுக்கு யாருக்குமே இந்த ஃபண்டு நம்ம கொடுக்கல. இது தப்பான ஃபண்டுன்னு சொல்ல வரல, இதோட பெட்டர் ஆப்ஷன் அந்த டைமில் இருக்குது இல்லைங்களா. அப்போ அந்த கைடன்ஸை கொடுக்குற ரோலில் தான் நாங்கள் இருக்கிறோம். மிடில் மேன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கைடன்ஸை கொடுக்குற இடத்துல தான் நம்ம இருக்கிறோன்றது தான் இங்கே நான் புரிய வைக்கிறேன். அப்போ நான் செலக்ட் பண்ண ஃபண்டு ஒரு அபவ் டாப் பர்ஃபார்மரில் இல்லைன்னா கூட ஒரு ஆவரேஜில் வந்தால் கூட ஒரு 8% டிஃப்ரென்ஸுங்க. இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சூஸ் பண்ணுற ஃபண்டு தான் பெஸ்ட்டாக இருக்கணுன்றது சொல்ல வரலைங்க. என்னோடய கருத்து என்னென்னா, உங்களுக்கு வேல்யூ எங்களால் ஆட் பண்ண முடியுதா, உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னால வேல்யூ ஆட் பண்ண முடியுதா அப்படின்றது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ அவர் பேசும்போது ஃபாரின் இன்வெஸ்டிங் பற்றிலாம் பேசியிருப்பார். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஸ்டோரி பார்த்தோம் பாருங்கள், சௌரப் முகர் ஸ்டோரி பார்க்கும்போதே அவர் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா, வெறும் நான் ஏர்னிங்ஸு க்ரோத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டேன், வேல்யூவேஷனை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமாக நம்ம ரியாலிட்டியில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு போய்ட்டு கூகுள் பண்ணுங்கள். அதாவது யூஎஸ் ஸ்டாக்ஸ் வேல்யூவேஷன், S&P 500 வேல்யூவேஷன், நாஸ்டாக் 100 வேல்யூவேஷன் போடுங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூடாக இருக்குது. அப்போது நம்ம அந்த இப்போ நம்ம ஸ்டோரியில் பார்த்த மாதிரி அந்த மிஸ்டேக்ஸ் இன்றைக்கி பண்ணணுமா? அதாவது நமக்கு அவசியம்தான், ஃபாரின் இன்வெஸ்டிங்கிறது அவசியம்தான், ஓகேங்களா. அதை வந்து ஒரு 4-5 வருஷம் முன்னாடியே நம்ம வந்து அதை ஸ்டெப் எடுத்துருக்கணும். இப்போ நம்ம சேனல்லையே இதை பற்றி பேசியிருப்போம், 4 இயர்ஸ் முன்னாடியே நம்ம பேசியிருக்கிறோம். வெளிநாடு முதலீடு அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது என்னென்னா, இங்கே தான் எங்களோட ரோல் வருதுன்ற நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக எங்களோட ஒரு ரோல் என்னென்னா, ஒரு இன்வெஸ்டரே நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா கூட அதுக்கான டைமிங் கரெக்டாக இருக்குதா அந்த பர்டிகுலர் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒன்று நான் என்னோடய இது ஷேர் பண்ண விரும்புகிறேன். அடுத்தது அவர் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து SWP பற்றி பேசியிருப்பார். இப்போ வந்து பண்ணக்கூடாது, இதோட பாண்டில் நம்ம போட்டோம்னா நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ அதில் என்னோடய கருத்து என்னென்னா, நீங்கள் அதையும் நம்ம ஜஸ்ட்டு கூகுள் பண்ணுங்கள், AAA பாண்டு டிஃபால்ட் அப்படின்னு போடுங்க, உங்களுக்கு அதில் ஒரு லிஸ்ட்டு வரும். அதான் நான் எப்படி உங்களுக்கு சொல்ல வரேன்னா,
ஒரு வேளை நடந்துட்டால் நான் சொல்ல வரேன், நான் உங்களோட கார்பஸை சேவிங்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த பாண்டில் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு வேளை டிஃபால்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி ரெகுலராக பென்ஷன் எப்படி வரும், நிம்மதியாக எப்படி தூங்க முடியும்? ஓகேங்களா. ஆனால் நம்ம அதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்லேருந்து நீங்கள் வந்து எஸ்டபிள்யூபியை பிளான் பண்ணாதீங்க. இது நம்ம நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், நீங்கள் கூட கூகுள் பண்ணலாம். என்னதுன்னா பிஜிஎம் இந்தியா ரிட்டையர்மெண்ட் பக்கெட் ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட்னு போட்டிங்கன்னா அவங்க வந்து எக்ஸலண்ட் ஒரு ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னா, உங்களோட உங்களோட கார்பஸை வந்து 3 பங்காக பிரிச்சுக்கணும். அதாவது டெட் ஃபண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, அவர் சொல்கிற பாண்ட்ஸ் தான். ஒரு பாண்டுக்கு பதில் இங்கே வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து மல்டிபிள் பாண்ட்ஸில் சூஸ் பண்ணும் போது டிஃபால்ட் ஆனால் கூட உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இங்கே வந்து உங்களை இம்பேக்ட் பண்ணாது. அதாவது பாண்டில் உங்களுக்கு வர டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 6-7%. அடுத்தது பக்கெட் வந்து ஹைப்ரிட், ஓகேங்களா, அது வந்து ஒரு 7-9% வரும். அடுத்தது உங்களுக்கு வந்து ஈக்விட்டி வந்து அது வந்து ஒரு 10-12% வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ண முடியுன்றதை பிஜிஎம் இந்தியா ரிப்போர்ட்டில் வந்து எக்ஸலண்ட்டாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க புரிகிற மாதிரி, ஓகேங்களா. ஸோ இதையும் நான் இங்கே வந்து உங்களுக்கு கன்வே பண்ண விரும்புகிறேன். அடுத்தது இப்போ வந்து என்னோடய கருத்து, ஜென்ரலாக ஒப்பீனியன் என்னென்னா, மக்களுக்கு நம்ம வந்து நல்லது பண்ணணும்னு விருப்பப்பட்டா, ஓகேங்களா, இப்போ நம்மளை நம்பி நிறைய பல லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்குள்ளே இருக்கணுங்க. அதாவது என்னதுன்னா, இப்போது நம்ம வந்து இந்த எக்ஸாம் சொல்கிறேன், இந்த என்ஐஎஸ்எம் எக்ஸாம் எழுதிட்டு அந்த குவாலிஃபைடு ஆகிட்டு அதே நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு மக்களுக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணலாம் இல்லைங்களா. அது என்னோடய ஒப்பீனியன். அதாவது இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தால் கமிஷன் ஏர்ன் பண்ண வேண்டான்னு விரும்பினோம்னா இன்னொரு மாடல் அவைலபிள். அதை நம்ம குவாலிஃபிகேஷன் எடுத்துகிட்டு நம்ம வந்து 1.5 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணணும்னு கிடையாது இல்லைங்களா. நம்ம வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவாக அது மாதிரி பண்ணலாம், ஓகேங்களா, மக்களுக்கு பண்ணணும்னு இருந்ததுன்னா. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை வந்து ஒரு பாண்டோட கம்பெனி நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், இல்லை வந்து ஃபாரினுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது ஒரு கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம வந்து லிங்கை ஷேர் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு சிலருக்கு தேவை இல்லைன்னா கூட பல லட்சம் சப்ஸ்கிரைபரில் வந்து நம்பர் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன், அவங்களுக்கு உண்மையாக ரியாலிட்டியில் தேவை இல்லாமல் இருக்கலாம். தப்பான டைமிங்கில் அதில் ஸ்டாக்ஸ்லேயோ பாண்ட்ஸ்லேயோ இல்லை வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த லாஸ் ஆகுது, இல்லை ஒரு அவங்களுக்கான ரிசல்ட் அதில் வரலன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி எடுத்துக்க முடியும், அது கரெக்டாக வருமா அப்படின்றதுலாம் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து நான் செபி ரெஜிஸ்டர்ட் இல்லை ஒரு ப்ராடக்ட்டை சொல்லணும்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு நல்ல ப்ராடக்ட், அதாவது பொதுவாக இருக்கிற ப்ராடக்ட். இப்போ நீங்கள் சொன்னதுலேயே சிலதை நான் வரவேற்கிறேன். அதாவது என்னென்னா, கவர்மெண்ட்டோட பாண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருப்பீங்க, அது வரவேற்கிறது. அதாவது ஒரு லாங் டேர்மில், ஏன்னா கவர்மெண்ட்டோட சாவரனிட்டி இருக்குது. அதாவது கவர்மெண்ட் வந்து அதுக்கான பொறுப்பு ஏற்றுக்கும். கவர்மெண்ட் பாண்டில் நம்மளால் தைரியமாக வாங்க முடியும். அதுக்கு என்ன ரிட்டர்ன் வரும், 7% 8%? அதை நம்ம இன்றைக்கி தேதியிலேயே ஒரு லாங் டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்றது வந்து அந்த நீங்கள் பேசுனதில் வந்து என்னோட உடன்பாடும் இருக்குது. அந்த கருத்து நான் ஏற்றுக்கிறேன், ஓகேங்களா. அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம அதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதுவும் நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஸோ அந்த மாதிரியும் அவங்க கன்சிடர் பண்ணலாம். அது இல்லாமல் சுகன்யா சம்ருதி, அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா பெண் குழந்தைக்காக, அதை கன்சிடர் பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ என்பிஎஸ் பற்றி இருக்குது பாருங்கள். ஸோ நான் அதோட கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ நீங்கள் வந்து பேங்க்கை பற்றி ஒன்று பேசியிருப்பீங்க, அதாவது பேங்க்கில் இருக்கிறதுல வந்து ஒரு ட்ராப் யூலிப் பற்றி பேசியிருப்பீங்க. அதாவது இப்போ காமன் மக்களை வந்து பேங்கர்ஸ் வந்து எப்படி ட்ராப் பண்ணிடுறாங்க, யூலிப்னா இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மிக்ஸ் பண்ணுறதுனால பெருசாக ரிட்டர்ன்ஸ் கிடையாதுன்றது அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் வந்து என்னோட இது என்னென்னா, என்பிஎஸ்ன்ற ஒரு ப்ராடக்ட்டும் இருக்குது. அதை பற்றியே நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு 4 இயர்ஸ் முன்னாடியே பேசியிருக்கிறோம். அதாவது என்னென்னா, என்பிஎஸ்லேயே ஆக்சுவலாக டயர் 1 டயர் 2 இருக்குது. டயர் 1 வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணிக்கலாம். டயர் 2 வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, இண்டெக்ஸ் ஃபண்டில் உங்களுக்கு வந்து பேசிவ் ஃபண்ட் மேனேஜரோட ரோல் இருக்காது. வேறஸ் இங்கே டயர் 2 என்பிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் மேனேஜரே இருக்கிறாரு. இண்டெக்ஸ் ஃபண்டை விட லோவஸ்ட்டு எக்ஸ்பென்ஸில் காஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் இங்கே வந்து ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் கன்சர்வேட்டிவாக, அதாவது மல்டி அசெட்டில் அது ஒரு கைண்ட் ஆஃப் மல்டி அசெட் ஃபண்ட் மாதிரி நம்ம வந்து இதையும் டிசைட் பண்ணலாம். அதாவது நான் எதுக்கு நான் உங்களுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்மளோட வீடியோஸ்லேயே அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சீனியர் சிட்டிசன் ஸ்கீமை பற்றி பேசியிருப்போம், ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி பேசியிருப்போம், பாண்ட்ஸோட ரிஸ்க்கை பற்றி பேசியிருப்போம், ஃபாரின் முதலீடை பற்றி பேசியிருப்போம், ஓகேங்களா. என்பிஎஸோட அந்த எக்ஸிட் லோடு இல்லாத இந்த மாதிரி நம்ம வந்து என்பிஎஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணி இது யாருக்கு சூட்டபிள், எப்படி இதை நம்ம வந்து டயர் 1 நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், டயர் 2 எப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருப்போம், ஓகேங்களா. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னென்னா காமன் இது தாங்க. அதாவது
ஒரு காமன் மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், எது நல்லது கெட்டதுன்றதை அவங்களுக்கு புரிஞ்சு எடுத்துக்கணும். இல்லை ஒரு சிலர் இருப்பாங்க, எல்லாருமே நம்ம வந்து படித்து புரிஞ்சுப்பாங்க, நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணி ஆக்ஷனில் எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒருத்தரோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த சப்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு குவாலிஃபைடு பர்சன் கூட நிற்கணுன்றது தான் என்னோட கருத்து. அதுக்கு அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் சஹிஹ இந்த ஒரு வெப்சைட்டுங்க. இது எதுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இன்றைக்கான வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து இல்லைங்க, நான் வந்து எனக்கு டைம் இருக்குது என்னோடய ப்ரொஃபஷனில், நான் படித்து புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து நல்ல டிசிஷனாக எடுக்கணும்னு இருந்ததுன்னா நீங்கள் இந்த கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு தாங்க. இதில் போனீங்கன்னா நீங்களே நிறைய விஷயம் படிச்சுக்கலாம், நிறைய வீடியோஸ் இருக்கும், பார்த்து புரிஞ்சுக்கலாம். கால்குலேட்டர்ஸும் இருக்குது. இதில் என்ன கால்குலேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், என்னோடய கோலுக்கு நான் எவ்வளோ எஸ்ஐபி பண்ணணும், ஓகேங்களா. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வு. இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு வந்து 50,000 60,000 செலவாகுதுன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணுறாருன்னா, அப்போது விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கி அது என்ன வேல்யூவில் இருக்கும்ன்றதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து இன்றைக்கி 25 வயசில் இருக்கிறாரு, அவர் 60வது வயசில் வந்து ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுறாருன்னா, 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு 5 வருஷம் டிலேவாக ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, காஸ்ட் ஆஃப் டிலே கால்குலேட்டர் எவ்வளோ கோடி ரூபாய் ஒரு கார்பஸை மிஸ் பண்ணுற இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றதை இதை தெரிஞ்சு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இது இங்கிலீஷில் மட்டும் கிடையாது, தமிழில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, மலையாளம், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லையுமே கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. நாங்கள் வந்து AMFI ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் SIF டிஸ்ட்ரிபியூட்டர் ARN 303641. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் ரீட் தி ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.